வெற்றி வந்து துளசியோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக அந்த மேனேஜரை அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் வந்து துளசி காலில் விழுந்து இந்த மாதிரி வெற்றி தாம்மா வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சான். நீ எதுவாக இருந்தாலும் வெற்றிக்கிட்ட நான் இனிமேல் உன் பக்கமே வந்து தசை பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மேனேஜர் வந்து வெற்றி வந்து ரொம்ப நல்லவருங்கிறத துளசிக்கு புரிய வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன், பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் துளசி வந்து செம கோவத்தில் அந்த மேனேஜரை வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் எனக்கு வேலை பார்க்க வந்து விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவமாக கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக வந்து வெற்றி வராங்க. வந்து பார்த்துட்டு எங்கே நம்ம ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெற்றி வந்து டக்குன்னு துளசியை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து லைட்டாக ஃபீல் பண்ணி கண் கலங்கி அதில் வந்து ஏதோ ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து வேகமாக கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம வெற்றி. மேடம் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க, நான் வேணால் வந்து வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப துளசி கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் துளசி வந்து ஃபீல் பண்ணி தியா கிட்ட வந்து எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி வந்து தியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தனியாக இருக்கணும் போல் இருக்குது, நீ வந்து அப்பா நினச்சிக்காத, நீ கொஞ்சம் வந்து வெளியில் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் கரெக்டாக துளசி ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அங்கே வெற்றிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அங்கிள் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறப்ப சொல்லு செல்லம் என்ன வேணும், ஏதாவது சாக்லேட்டு ஏதாவது வேணுமா, உன்னை வெளில அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அம்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுலேருந்தே அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை போல் அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை வந்து வெளியில் வேறு ஏதாவது சண்டை போட்டாங்களா வீட்டில் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா வீட்டில் எல்லோரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் சண்டை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆக வேறு ஏதோ ஒரு பெரிய வந்து பிரச்சனை வந்து நடந்திருக்கு நமக்கு தெரியாமல். நம்ம ஆஃபீஸில் பார்த்தப்போ கூட வந்து அவங்க வந்து கோவத்தோடு தான் வந்து ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக எல்லாம் பேசுனாங்க, என்னை கையெடுத்து கும்பிட்டாங்களே. வழக்கமாக அவங்க கோவப்பட்டு நம்மக்கிட்ட வந்து சண்டை தானே போடுவாங்க, அதுதானே துளசியோட தைரியமே. அப்படின்னா அவங்க வந்து ஆஃபீஸில் தான் ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் நம்ம துளசிக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்தாலும் அந்த மேனேஜரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேனேஜர் போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட ஆளுங்க எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்புல வெற்றி. உடனே வந்து அவங்க கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்டக்க கெஸ்ட் ஹவுஸ் கிட்டக்க போகிறாங்க. போயிட்டு இந்த பக்கம் வெற்றி வந்து கேட்குறாங்க, ஆமாம் நான் இன்றைக்கி வந்து வேலை வாங்கி கொடுத்தேன்ல அன்றைக்கி துளசிங்கிற பொண்ணு, ஆமாம் ஆமாம் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க, எங்கே அவங்கள கொஞ்சம் வர சொல்ல நான் பார்த்து பேசலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் தடுமாறுறாங்க. இல்லை வெற்றி அது வந்து அவங்க இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இங்கே பாரு மரியாதையா நீ என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நீயே உன் வாயால் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நான் என்னோட வந்து பொறுமையை நீ சோதிக்காமல் இருந்தேன்னா உனக்கு வந்து நான் தோளில் கை போட்டு பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வெற்றியோட வந்து அதிரடி ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சு நீயா சொல்கிறியா இல்லை அப்படின்னு கேட்டோன்னே அது வந்து நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்து அவங்கக்கிட்ட வந்து வம்பிழுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே தெரியும்டா, அதனால தான் அவங்க வந்து செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அடின்னு டிஷும்னு செம மாதம் வந்து வெற்றி வந்து சண்டை போடுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலை. நான் இத்தனைக்கும் வந்து நான் வந்து வெற்றி சொல்லி தான் வேலைக்கு வந்து சேர்த்துருக்கேன். அப்படி இருந்தும் நான் சொன்ன ஆளுங்கக்கிட்ட அவங்கக்கிட்டேயே நீ வந்து வம்பிழுத்துருக்கேன்னா அப்படின்னா நீ வந்து என்னென்ன வேலை என்னென்ன தில்லுமுள்ளெல்லாம் நீ பண்ணியிருப்ப இதுக்கு முன்னாடி, உன்னையெல்லாம் சும்மா விட்டா சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து டக்குன்னு வந்து சொல்கிறாங்க, வெற்றி நீ ஊன்னு சொல்லு, இவனுக்கு வந்து நாளைக்கு வந்து முடிவு கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி செம கோவத்தில் பலாருன்னு அடிச்சுட்டு கடைசியாக வந்து சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னுலாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு துளசி வந்து வேலைக்கு வரணும், வேலைக்கு வர்றப்ப எல்லார் முன்னாடியும் நீ வந்து துளசி காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்குற, அப்படி மட்டும் நீ வந்து மன்னிப்பு கேட்காம நீ மேற்கொண்டு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் இப்போ வந்து பண்ணேன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு. நீ இந்த ஏரியாவில் வேலை பார்க்கணுன்னு நினச்சேன்னா ஒழுங்காக அவங்கக்கிட்ட வந்து காலில் விழுந்து இனிமே வந்து நான் வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து சொல்கிற, அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்னடா இது
தேவையில்லாமல் வந்து இப்படி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே தியா கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. துளசி அம்மா, என்ன ஆச்சு, ஏன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி கிளம்பி போகலையா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் எங்கேயும் போகிறதா இல்லை, இன்றைக்கி லீவ் போட்டுடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி அவரே மேனேஜரே வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு, என்ன நான் தான் நேத்தியே உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி இந்த பக்கம் துளசி வந்து நான் வர முடியாதுன்னு சொன்னோன்னே, இல்லை மேடம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி இன்னும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வராங்க. ஆஃபீஸுக்கு உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கம் துளசி வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லோரும் முன்னாடியே காலில் விழுந்துடுறாங்க. துளசி காலில், சார் என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை மேடம் நான் வந்து செஞ்சது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து வெற்றிக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர், ரொம்ப சொந்தக்காரருங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயத்தையும் வந்து வெற்றிக்கிட்ட வந்து சொல்லிடுங்க, ஏன்னா இனிமேல் வந்து அவர் மட்டும் வந்து நான் மன்னிப்பு கேட்டதை நீங்கள் வந்து சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து என்னை வந்து வேறு ஊருக்கு வந்து எங்கேயுமே வந்து வேலை கிடைக்காத அளவுக்கு வந்து அவர் வெற்றி வந்து அதிரடியாக பண்ணிடுவார், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவர் முன்னாடி நான்லாம் வந்து ஏற்கனவே அவர் அடித்த அடியில் வந்து என்னால் பதிலே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து துளசி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் நமக்காக வந்து அவர் வந்து பேசியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து துளசி வந்து புரிஞ்சுக்கிட்டு வெற்றிக்கு வந்து எப்படியாவது நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் முடிவு பண்ணுறாங்க. அஞ்சலி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டை நினச்சி, என்ன ஆச்சு, நம்ம வந்து முதல்ல வந்து சீக்கிரமாக போய் அவரை வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் மகேஷ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதோட பரபரப்பாக